நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா 11th ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய லேட்டர் சோலாஸ் அண்ட் பாண்டியாஸ் அப்படிங்கிற அந்த லெசனை வந்து நம்ம பார்க்க போகிறோம். இன்ட்ரொடக்ஷனில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சோழர்கள் வந்து மைட்டி டைனஸ்டி, அதாவது தமிழ்நாட்டில் இருந்த ஒரு மிகச்சிறந்த அரச வம்சத்தில் சோழர்களும் ஒரு 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 நபர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி மூவேந்தர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சேர சோழ பாண்டியர்கள் இவங்க முக்கியமானவங்க. சங்க இலக்கியத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அரச மரபு அப்படின்னு சொல்லிட்டும் கொடுத்துருக்காங்க. அதோட 9th செஞ்சுரி 9வது நூற்றாண்டில் வந்து சோலாஸ் வந்து ரொம்பவே எம்பையர் பில்டிங், பேரரசு சோழர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வளர்ந்தாங்க. மொனார்கிக்கல் ஸ்டேட்ஸ் சோலாஸ் வேர் ஒன்ஸ் அமாங் தம், அதாவது மொனார்கிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அரச வம்சத்தில் மிகப்பெரிய அரச வம்சத்தில் சோழர்களும் ஒருத்தவங்க அப்படின்னு சொல்லலாம். சோழர்கள் தங்களுடைய ஆட்சி முறை, அதாவது அவங்க ரிவர் வேலிஸ், ஆற்று பள்ளத்தாக்கு பகுதிகள், அப்புறம் வந்து அக்ரிகல்ச்சர், இது எல்லாமே வந்து அவங்களுடைய செல்வ செழிப்புக்கு வந்து முக்கியமான காரணமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட பக்தி மூமெண்ட், பக்தி கல்ட் அதெல்லாமே வந்து நம்ம தமிழ்நாட்டில் ப்ரிவலன்ஸ், அதாவது நாயன்மார் ஆழ்வார்ஸ்லாம் வந்து அந்த விஷயத்தை வந்து ரொம்பவே இம்ப்ரூவைஸ் பண்ணி ஒரு பக்தி மார்க்கத்தில் தமிழ்நாடை கொண்டு போயிட்டுருந்தாங்க. இந்த சூழலில் சோலாஸ் வந்து ரொம்பவே மக்களை வந்து ஒருங்கிணைச்சு நிறையா செயல்களை வந்து செஞ்சு நாட்டை வந்து பலப்படுத்தினாங்க. அக்ரிகல்ச்சர் வந்து நல்லா இருந்துச்சு. சோழர்களுடைய ஆட்சி வந்து வைகை நதிக்கரை, வைகை ரிவர் பேசின் வரைக்கும் விரிவடைய ஆரம்பிச்சது. 14th செஞ்சுரியில் வந்து அவங்களுடைய பவர் வந்து கிட்டத்தட்ட விழுந்து பாண்டியர்கள்கிட்ட போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ சோழர்களுடைய தோற்றத்தை பற்றி பார்க்க போகிறோம். சோழர்கள் தோற்றத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தா சங்க இலக்கியத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய சோலாஸ் ரிமைனஸ் சபார்டினேட் டு த பல்லவாஸ், பல்லவர்களுக்கு கீழே, அதாவது சோழர்கள் வந்து சங்க காலத்தில் குறிப்பிடப்பட்டிருந்த மன்னர்கள். ஆனாலுமே அவங்க வந்து சில காலத்துக்கு அப்புறம் வந்து பல்லவர்களுக்கு கீழ்நிலை சபார்டினேட் உதவி ஆட்சியாளர் மாதிரி இருந்தாங்க. ஆனால் வந்து காவிரி ஆற்றங்கரையில் இந்த ரீஎமர்ஜென்ஸ் சோழர்கள் வந்து மறுஎழுச்சி எப்போ ஆகுதுன்னா, விஜயாலய சோழருடைய தலைமையில் வந்து எழுது முத்தரையர்களை வந்து தோற்கடிச்சதுக்கப்புறம் தஞ்சாவூரை வந்து தங்களுடைய ஆட்சி பீடம், ஆட்சி தலைநகரமாக ஆக்கிக்கிறாங்க. சோலாஸ் கிங்டம் வந்து 850வது வருஷம் வந்து உருவாக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹிஸ்டாரியன்ஸ் therefore refers to them the later cholas or imperial cholas. லேட்டர் சோலாஸ் வந்து பேரரசு சோழர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சோழர்களில் வந்து பழங்கால சோழரில் புகழ்பெற்றவர் அப்படின்னா ஃபேமஸானவர், த ஃபேமஸ் சக்ஸஸர் தட் ஆர் அவைலபிள் த சோலாஸ் ட்ரேஸ் தட் ancestry கரிகாலாவிலிருந்து தான் வந்து சோழர்கள் வந்து தங்களுடைய ஆட்சி, வம்சம், பெருமை எல்லாத்தையுமே வந்து கரிகால சோழா அப்படின்னு சொல்லுவாங்க. கரிகாலன் அவருடைய அந்த சோழா அந்த பேரை இவங்களே எடுத்துக்கிட்டாங்க. அந்த பரம்பரை பேர் ஜீனாலஜி ஆர் எவோனிம்ஸ் கிங் சோழா அப்படிங்கிற பேரை இவங்களும் வச்சுக்கிட்டாங்க. ஸோ மென்ஷன் த ப்ரோஜெனிட்டர்னா முன்னோடி, அவர் வந்து என்னோட முன்னோர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிட்டாங்க. த நேம்ஸ் ஆஃப் கிள்ளி, கோச்செங்கானன் அண்டு கரிகாலா இது எல்லாமே வந்து காப்பர் பிளேட்ஸ், செப்பு பட்டயங்கள் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. விஜயாலயா இலுஸ்ட்ரியஸ் சக்ஸஸர் ஸ்டார்டிங் ஃப்ரம் பராந்தகா, விஜயாலயாவுக்கு அப்புறம் வரக்கூடிய பின் வழி வந்தவர்கள் யாருன்னா பராந்தகா 1 907 955 வரைக்கும், அடுத்து குலோத்துங்கா 3 இவர் வரைக்கும் இருக்கிறவங்க வந்து விஜயாலயா இலுஸ்ட்ரியஸ் லைன், விஜயாலயா வழி வந்தவர்களில் வந்து இவங்கெல்லாம் வந்து ரொம்ப புகழ்பெற்றவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக வந்து பராந்தகா சோலா செட் டோன் ஃபார் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் டெரிட்டரி அண்ட் broadened the base of governance, அதாவது அரச ஆட்சி முறை விரிவாக்குறாரு. ராஜராஜா வந்து பில்டர் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் பிரகதீஸ்வரா டெம்பிளை வந்து கட்டினது ராஜராஜா சோலா கட்டுவார். அவருடைய சன் ராஜேந்திரா 1 வந்து நேவல் ஆப்ரேஷன்ஸ் எக்ஸ்டெண்டட் அஸ் ஸ்ரீவிஜயா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இந்தோனேஷியன் ரீஜனில் ஃபுல்லாக தன்னுடைய டாமினன்ஸை செலுத்தி இருப்பவர் வந்து ராஜராஜா 1உடைய சன்னு ராஜேந்திரா 1. சோர்சஸ், அதாவது ஆதாரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 10,000 இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து இருக்குது. எதுனா சோழர்களை பற்றி 10,000 இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்குது. இந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து பொறிப்புகள், காப்பர் அண்ட் ஸ்டோனில் வந்து பட்டயங்கள், அப்புறம் வந்து கல்லில் பொறிக்கப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து ப்ரைமரி சோர்ஸ். இது எல்லாமே பெரும்பாலும் வந்து நில மானியங்கள், லேண்டு டொனேஷன், டெம்பிள்ஸ்க்கெலாம் வந்து லேண்டு டிரான்சாக்ஷன்ஸ், டாக்ஸஸ், அதை பற்றின விஷயங்கள் தான் இது எல்லாமே இருக்குது. ஸோ இது வந்து பிக் டெம்பிளில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்கிரிப்ஷன். அடுத்ததாக பார்க்க போகிறது ஆன் த சோஷியல் ஸ்ட்ரக்சர் சமூக சூழல் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, பிசைட்ஸ் ஸ்டோன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் காப்பர் பிளேட்ஸ் கண்டைன்ஸ் த ராயல் ஆர்டர்ஸ், அரசாங்கத்துடைய ஆணைகள் அது எல்லாமே இருந்துச்சு. த ஆல்சோ கண்டைன்ஸ் த டீடைல்ஸ் ஆஃப் ஜீனாலஜி, வார்ஸ், கான்குவெஸ்ட்ஸ், போர், வெற்றிகள், நிர்வாக பிரிவுகள், அப்புறம் வந்து உள்ளூர் நிர்வாகம், நில உரிமை, வரி வசூல் முறை, இலக்கியம், இது எல்லாத்தையும் பற்றியுமே வந்து சோழர்கள் காலகட்டத்தில் அந்த குறிப்புகள்லாம் இருக்குது. இந்த இம்பார்ட்டன்ட் ரிலீஜியஸ் ஒர்க்ஸ் இன் தமிழ் இன்க்ளூட் கோடிஃபிகேஷன்ஸ் ஆஃப் சாவைட் வைஷ்ணவைட், அதாவது சைவ வைணவத்தில் இருக்கக்கூடிய
அந்த புராணங்கள்லாம் வந்து ரொம்பவே குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த விஷயங்கள்லாம் வந்து சிறப்பம்சமாக சோழர்கள் ஆட்சி காலத்தில் இருந்துச்சு. இந்த குவாசிக் ஹிஸ்டாரிக்கல் லிட்ரரி ஒர்க்ஸ் கலிங்கத்து பரணி அண்டு குலோத்துங்க சோழன் பிள்ளை தமிழ். அதாவது குவாசினா ஒரு பாதி அளவில் ஹிஸ்டாரிக்கலாகவும் அதே சமயத்தில் ஹிஸ்ட்ரியும் பேசியிருக்கோம், கொஞ்சம் கற்பனை கொஞ்சம் ஹிஸ்ட்ரி அப்படி பேசியிருக்கக்கூடிய கலிங்கத்து பரணி, குலோத்துங்க சோழன் பிள்ளை தமிழ் இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிற முடியுது. அதே மாதிரி மூவருலா, கம்பராமாயணம் இது எல்லாமே சோழர்கள் காலகட்டத்தில் எழுதப்பட்டதான். நேமிநாதம், வீரச்சோழியம் அண்டு நன்னூல் ஆர் நோட்டட் கிராமட்டிக்கல் ஒர்க்ஸ் இதெல்லாம் வந்து கிராமட்டிக்கல் இலக்கண நூல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூல்கள்லாம் வந்து இருந்துச்சு. அடுத்து வந்து டெரிட்டரி. சோழர்களுடைய ஆட்சி காலத்தில் இந்த பகுதிகள் வந்து என்னென்னா, ட்ரெடிஷ்னலி த ஏரியா ஆஃப் த சோழா டைனஸ்டி இஸ் இன் தமிழ் கண்ட்ரி இஸ் நவுன் அஸ் சோநாடு ஆர் சோழநாடு. சோழநாடு அப்படிங்கிற அந்த பகுதியில் தான் அந்த ஆட்சி பண்ணாங்க. அவங்களுடைய கோர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மையப்பகுதி வந்து காவேரி ஃபெட் டெல்டா கால்டு சோழமண்டலா. காவேரி டெல்டா பகுதிகளில் வந்து இருந்த ஒரு இடம் தான் வந்து சோழர்களுடைய ஆட்சி பகுதி. திஸ் டேர்ம்ஸ் கேம் ஃப்ரம் த கரப்டட் அஸ் அ கோரமெண்டல். அதாவது சோழமண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேர்டு வந்து யூரோப்பியன்ஸுக்கு வந்து கரப்டாகி கோரமெண்டல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல ஆரம்பித்தாங்க. இந்த யூரோப்பியன் லாங்குவேஜஸ் ஆஃபன் ரெஃபர் த என்டையர் ஈஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப் சவுத் இந்தியா. அது ஈஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப் சவுத் இந்தியாவில் இந்தியாவில் இருக்கக்கூடிய தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை ஃபுல்லாமே கோரமெண்டல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ கோரமெண்டல் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற எக்ஸ்பிரஸ் கூட ஓடிட்டுருக்கு ஈஸ்ட் கோஸ்ட்டில். அடுத்ததாக பார்த்தோம்னா, த சோலா கிங்டம் எக்ஸ்பேண்டட் த்ரூ த மிலிட்ரி கான்கொஸ்ட். அதாவது இராணுவ படையெடுப்புகள் எக்ஸ்பெடிஷன்ஸ் மூலமாக வந்து நிறையாவே வந்து டெரிட்டரிஸ் வந்து கான்கர் பண்ணியிருப்பாங்க. ப்ரெசன்ட் டே புதுக்கோட்டை, ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ஸ் அண்ட் கொங்கு கண்ட்ரி ஆஃப் த ப்ரெசன்ட் டே வெஸ்டர்ன் தமிழ்நாடு. By the 11th century, through the invasions படையெடுப்புகள், Cholas extended the territory to the தொண்டை நாடு. தொண்டை நாடு வரைக்கும் அவங்க டெரிட்டரி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. தொண்டை நாடுனா நார்தன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லலாம். ஆஃப் தமிழ் கண்ட்ரி. பாண்டிய நாடு அது சதர்ன் போர்ஷன்ஸ் வந்து அவங்க பிற்காலத்தில் பிடிக்கிறாங்க. கங்கவாடி, நோலம்பாடி, போர்ஷன்ஸ் ஆஃப் சதர்ன் கர்நாடகா அண்டு மலைமண்டலம், இந்த கேரளா, இந்த எல்லாமே வந்து சோழர்கள் வந்து படிப்படியாக பிடிக்கிறாங்க. கடைசியாக சோழர்கள் வந்து ஸ்ரீலங்காவில் வந்து பிடிச்சிட்டு பிரிங்கிங் அண்டர் த கண்ட்ரோல் அண்ட் தே கால்ட் இட் மும்முடி சோழ மண்டலம். ஸ்ரீலங்கா வந்து மும்முடி சோழ மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க இலங்கையை பிடிச்சதுக்கப்புறமா எம்பையர் பில்டிங்கில் வந்து ராஜராஜா ஒன்றை தான் வந்து ரொம்பவே சிறப்பாக சொல்கிறாங்க. ஏன்னா இஸ் அ மோஸ்ட் செலிப்ரேட்டட் ஆஃப் த சோலா கிங். ஹி என்கேஜ் இன் நேவல் எக்ஸ்பெடிஷன் அண்ட் எமர்ஜ் விக்டோரியஸ் இன் வெஸ்ட் கோஸ்ட். மேற்கு கடற்கரை பகுதி, அப்புறம் இலங்கை, மாலத்தீவுகள், இந்திய பெருங்கடலில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளை தன்னுடைய ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்தவர் ராஜராஜ சோழன். இவர் வந்து இலங்கையின் வடபகுதியை வந்து கைப்பற்றிட்டு ஈஸ்டர்ன் போர்ஷன் கம்மிங் அண்டர் த டைரக்ட் கண்ட்ரோல் ஆஃப் சோழா அத்தாரிட்டி. அதாவது கிழக்கு பகுதி வந்து சோழர்களுடைய நேரடி கட்டுப்பாட்டு கீழே வந்துருச்சு. அண்டு ராஜராஜா வந்து தமிழ் சீஃப் ஒருத்தரை வந்து அப்பாயின்ட் பண்ணிவிட்டு அனாக்ஸ் பண்ண ஏரியாவில் நீங்கள் வந்து ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவர் லோக்கலாக கட்டுற ஒரு டெம்பிளுக்கு பேர் சிவ தேவாலயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஷ்ரைன் ஆஃப் லார்ட் சிவாக்காக ஒரு கோயில் கட்டுறாரு. த சோலா அஃபிஷியல் அப்பாயிண்டட் இன் ஸ்ரீலங்கா பில் எ டெம்பிள் இன் பிளேஸ் கால்டு மகாதிட்டா அப்படிங்கிற இடத்துல ஒரு டெம்பிள் கட்டுறாங்க. அந்த டெம்பிளுக்கு இன்னொரு பேர் வந்து ராஜராஜேஸ்வரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்ததாக, ஈவன் அஸ் ஹி வாஸ் அலைவ், ராஜராஜா ஒன் அப்பாயிண்டட் ஹிஸ் சன். அவர் உயிரோடு இருக்கும்போதே அவருடைய சன் ராஜேந்திரா வந்து அப்பாயிண்ட் பண்ணிட்டு ஜாயின்ட்லி கூட்டாட்சின்னு சொல்லக்கூடிய 2 பேர் சேர்ந்து 2 வருஷத்துக்கிட்ட ஆட்சி பண்ணுறாங்க. 2 இயர்ஸ்க்கு வந்து ஆட்சி பண்ணுறாங்க சோலா கிங்டம். ராஜேந்திரா ஒன் டுக் பார்ட் ஆஃப் மிலிட்ரி கேம்பெயின்ஸ். அவர் வந்து மிலிட்ரி கேம்பெயினில் படையெடுத்து போகிறது, அந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணுறாரு. இவர் வெஸ்டர்ன் சாளுக்கியஸ், மேற்கு சாளுக்கியர்களை அட்டாக் பண்ணுறாரு. அடுத்து த பவுண்ட்ரி ஆஃப் சோலா எம்பையர் எக்ஸ்டெண்டட் டு துங்கபத்ரா வந்து கர்நாடகாவில் இருக்க அந்த ரிவர் வரைக்கும் தன்னுடைய ஆதிக்கத்தை கொண்டு போகிறார். வென் ராஜேந்திரா ஒன் அட்டாக்டு மதுரை, இந்த பாண்டியாஸ் எஸ்கேப்டு வித் தர கிரவுண்ட் அண்ட் ராயல் ஜுவல்ஸ். அதாவது பாண்டியர்களை தாக்கும்போது அவங்க வந்து மதுரையை விட்டு தப்பிச்சு இலங்கைக்கு ஓடிடுறாங்க. இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஸ்ரீலங்காவுக்கு போய் thereupon ராஜேந்திரா ஒன் கான்கர் த ஸ்ரீலங்கா அண்ட் கான்ஃபிஸ்டிகேட்டட் பாண்டியா கிரவுண்ட் அண்ட் அதர் ராயல் பிலாங்கிங்ஸ். அதாவது ஸ்ரீலங்காவை பிடிச்சிட்டு ஸ்ரீலங்காவை கைப்பற்றி பாண்டியர்களுடைய அந்த மணிமுடி, ராயல் பிலாங்கிங்ஸ், அரசர்களுடைய சொத்துக்கள், அந்த ஆபரணங்கள் எல்லாத்தையும் வந்து கைப்பற்றி கொண்டு வந்துடுறாரு. ராஜேந்திரா ஒன் கான்டாக்டட் த மோஸ்ட் ஸ்ட்ரைக்கிங் மிலிட்ரி எக்ஸ்ப்ளாய்ட் ஆஃப்டர் ஹிஸ் அக்சஷன் இன் 1023 பை ஹிஸ் எக்ஸ்பெடிஷன் டு நார்தன் இந்தியாவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரைக்கிங், ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு படையெடுப்பை நடத்துகிறாரு. அந்த படையெடுப்பில் வந்து கோதாவரி ரிவரை வந்து கிராஸ் பண்ணிவிட்டு, அதாவது கோதாவரி ரிவரை கிராஸ் பண்ண சொல்கிறார். யாருன்னா அவருடைய ஜென்ரல் கண்டினியூட் பியாண்ட் த பிளேஸ். கோதாவரி நதியை தாண்டி போய் அவங்க வந்து அந்த பிளேஸில்
பிடிக்கிறாங்க. இந்த கங்கை கொண்ட சோழபுரம் வந்து நார்த் இந்தியன் எக்ஸ்பெடிஷன், நார்த் இந்தியன் விக்ட்ரியை வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்காக ஒரு மிகப்பெரிய கோயில் கங்கை கொண்ட சோழபுரத்தை வந்து கட்டுறாரு. டியூரிங் த சோழா ரைன் த நேவல் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் த தமிழ்ஸ் ரீச் இட்ஸ் பீக். அதாவது சோழர்களுடைய காலகட்டத்தில் வந்து தமிழர்களின் கடல்வழி சாதனை வந்து ஒரு உச்சத்தை இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். கோரமெண்டல் அண்ட் மலபார் கோஸ்ட் சோழா நேவி ஆஃபன் வென்ச்சர்ட் இன் டு த பே ஆஃப் பெங்கால் ஃபார் சம் டெகேட்ஸ். ராஜேந்திரா நேவல் ஆப்ரேஷன்ஸ் வாஸ் டைரக்டட் டு த ஸ்ரீவிஜயாவில் போய் அட்டாக் பண்ணுறாங்க. ஸ்ரீவிஜயா வந்து சதன் சுமத்ரா இப்போ இருக்கிற இந்தோனேஷியா வாஸ் ஒன் ஆஃப் த ப்ராமினன்ட் மேட்டைம் கமர்ஷியல் ஸ்டேட்ஸ். அதாவது அந்த காலகட்டத்தில் ரொம்ப ஒரு வசதியான ஒரு நாடு. அந்த நாட்டை வந்து தாக்குறாரு. அடுத்ததாக கேடா அப்படிங்கிற அந்த நாடு ஃபியூடேட்ரி கிங்டம் அண்டர் த ஸ்ரீவிஜயா, அது எல்லாத்தையுமே வந்து ராஜேந்திரா வந்து கேப்சர் பண்ணிடுறாரு. சோழர்கள் வந்து வெஸ்டர்ன் சாளுக்கியா எம்பையரை வந்து 1003 வருஷம் வந்து ராஜராஜா 1 தாக்குறாரு. அண்டு 1009 ராஜேந்திரா 1 வேறு சக்ஸஸ்ஃபுல் அண்டர்டேக்கன், அதாவது வெஸ்டர்ன் சாளுக்கியர்களுடைய பகுதியை வந்து கைப்பற்றுறாங்க. அடுத்ததாக வந்து ராஜேந்திரா சென்ட் ஹிஸ் சன் டு த ரான்சேக் அண்ட் ராவேஜ் த கேபிட்டல் ஆஃப் கல்யாணி துவாரபாலா. அதாவது கல்யாணி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதி எந்த பகுதினா சூறையாட சொல்லி அனுப்பி வைக்கிறார் அவருடைய மகனை. இது துவாரபாலகா அந்த சிலையை வந்து எடுத்துகிட்டு வராங்க. இமேஜ் ஹி பிராட் கல்யாணி வாஸ் இன்ஸ்டால்ட் அட் த தாராசுரம் டெம்பிள் நியர் கும்பகோணம். தாராசுரம் கோயிலில் வந்து அந்த துவாரபாலகா சிலையை வந்து கொண்டு வந்து இங்கே வச்சுருக்குறாங்க. இங்கேருந்து கல்யாணிலேருந்து கொள்ளையடிச்சிட்டு வந்து. அடுத்ததாக இவர்களுடைய அசியூம் டைட்டில்ஸ், அதாவது முடிகொண்ட சோழன், கிரவுண்ட் சோழா, கங்கை கொண்டான் கான்குரர் ஆஃப் கேஞ்சஸ் அண்ட் கடாரம் கொண்டான் கான்குரர் ஆஃப் கடாரம் அண்ட் பண்டித சோழா ஸ்காலரி சோழன் அப்படின்னு சொல்லிட்டு பட்டப்பேர்கள்லாம் வச்சுக்கிறாங்க. சோழா அட்மினிஸ்ட்ரேஷன், சோழர்களுடைய நிர்வாகத்தை பொறுத்திருக்கு. ஹிஸ்டாரியன்ஸ் ஹேவ் டிபேட்டட் நேச்சர் ஆஃப் த சோழா ஸ்டேட். கிளியர்லி இட் பிசைட்ஸ் ஹெரிடிட்டி அண்ட் மொனார்கி. மரபு சார்ந்த ஒரு அரசாட்சி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. The literature inscriptions a period of ventured on power of the god. The kings were invariably addressed the Peruman. That's a Peruman or a பெருமகன். உலகுடைய பெருமாள் அப்படிங்கிற பல பட்டப்பேர்கள்லாம் வச்சுக்கிட்டாங்க. உலகுடை நாயனார், the lord of the world. Later that titles such as சக்கரவர்த்தி, எம்பரர், திரிபுவன சக்கரவர்த்தி, எம்பரர் ஆஃப் 3 world, 3 உலகங்களுக்கு அரசன். At the time the coronations it was practiced to add suffix to the name of the ground kings. The kings drew the legitimacy by claiming they were the comrade of God. கடவுளுடைய தூதர், கடவுளின் அருள் பெற்றவர், அந்த மாதிரி சொல்கிறதுக்காக தம்பிரான் தோழன் அப்படிங்கிற பட்டப்பேர்லாம் வச்சுக்கிட்டாங்க. அப்படின்னு சொல்கிறதுக்கு தம்பிரான் தோழன் அப்படிங்கிற பட்டப்பேர்லாம் சொல்லிக்கிட்டாங்க. சோழ ரூலர்ஸ் அப்பாயிண்டட் த பிராமின்ஸ் ஆஸ் ஸ்பிரிச்சுவல் ப்ரிசெப்டர்ஸ். பிராமணர்களை வந்து தங்களுடைய ஸ்பிரிச்சுவல், அதாவது ஆன்மீக குருக்களாக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. So Rajaraja I and Rajendra I mentions their names of Rajagurus. Sarva Shiva in their inscriptions patronizing the Brahmins was seen to enhance their prestige and legitimacy. அவங்களுடைய அதிகாரத்தை நிலைநாட்டிக்கலாம். பிராமின்ஸ் இருந்தால் நம்ம வந்து ஒரு மிகச்சிறந்தவங்க, உயர்வாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்காக பிராமணர்களை வந்து சில விஷயங்கள், அதாவது பிரம்மதயம், சதுர்வேதி மங்கலம், அது எல்லாத்தையுமே கொடுத்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ப்ரொனவுன்ஸ்டு சதுர்வேதி மங்கலம், ஓகே, சதுர்வேதி மங்கலம்லாம் கொடுக்குறாங்க. அடுத்து ப்ராவின்சஸ். As mentioned earlier, the territories of the Chola should have been extending steadily even from the time of விஜயாலயா காலகட்டத்திலிருந்தே சோழர்களுடைய எம்பையர் வந்து பில்ட் ஆகிட்டே இருக்குது. அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் த மைனர் சீஃப் டிஸ்கிரைப்ட் அஸ் ஹிஸ்டாரியன்ஸ் ஃபிடோட்டரிஸ் வந்து கீழ்நிலை ஆட்சியாளர் ராஜராஜா I வந்து என்ன பண்ணுறாருன்னா அந்த இடத்தெல்லாம் வந்து ஒருங்கிணைச்சு வைஸ்ராய்ஸ், ஆளுநர்கள்லாம் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு. சோழா பாண்டியா இன் பாண்டிய நாடு, சோழா லங்கேஸ்வரா இன் ஸ்ரீலங்கா, இந்த இடத்துல வந்து கவர்னர்ஸ்லாம் போட்டு ரூல் பண்ணிட்டுருக்காரு, வைஸ்ராய்ஸ்லாம் போட்டிருக்காரு. விச் வாஸ் ரீநேம்டு மும்முடி சோழ மண்டலம், சோழ கங்கா இந்த கங்கவாடி ரீஜன், சதர்ன் கர்நாடகா. லெஸ் ப்ராமினன்ட் ரீஜன்ஸ் த டெரிட்டரிஸ் சீஃப்ஸ் சச் அஸ் இருகுவேல்ஸ், இளங்கோவன்ஸ், மலவாஸ், பன்னாஸ், அவங்க எல்லாமே வந்து அந்த பகுதியை வந்து ஆள்றதுக்கான சின்ன சின்ன ஆளுநர்கள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக ஆர்மி. சோழர்களுடைய ஆர்மி பொறுத்துக்கு சோழா மெயின்டைன் த வெல் ஆர்கனைஸ்ட் ஆர்மி. அவங்க வந்து ரொம்ப ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு சிறந்த ஆர்மியை வந்து வச்சுருக்காங்க. தேர் கன்வென்ஷனல் டிவிஷன்ஸ் இன்ஃபேண்ட்ரி, கேவலரி, குதிரை சேவகர், கேவலரி வந்து குதிரை சேவகர்கள் இருக்காங்க. அடுத்து வந்து எலிஃபண்ட் காப்ஸ், ஆணை ஆட்கள், எலிஃபண்ட் காப்ஸு. அடுத்து தேர் வேர் த பவுமேன், வில்லாளிகள், வில்லை எய்துபவர்கள், ஸ்வாட் பியரர்ஸ், வாலிலர், ஸ்வாட்லாம் கொண்டு வரவங்க, கத்தியெலாம் வச்சு சண்டை போடுறாங்க. அடுத்து ஸ்பியர்மேன், கொண்டுவர்.
Two types of ranks in that army are also mentioned, the upper and lower. Perundanam, Sirudanam. According to the Chinese geographer, the 13th century Chola army won the 60,000 war elephants that, when fighting, carried on their backs houses, and their houses are full of soldiers who shoot arrows at long range and fight with the spears at close quarters. அதாவது சோழர்கள் வந்து ஈட்டி ஆயுதங்கள் அம்புகள்லாம் வச்சுட்ருப்பாங்க. யானை மேலே இருந்து அம்புகளை ரொம்ப தூரத்துக்கு ஏவாங்க. அவங்க கிட்டக்க இருந்து சண்டை போட்டுருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சைனீஸ் ட்ராவலர் வந்து குறிப்பு சொல்லியிருக்கிறாரு. அடுத்ததாக பார்த்தோம்னா, இட் லெட் த ஹிஸ்டாரியன்ஸ் டு ரெஃபர் தேர் வித் நம்பர்லெஸ் ஷிப்ஸ். சோழர்கள் வந்து கப்பல், அதிக அளவில் கப்பல் வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜென்ரலி சோல்ஜர்ஸ் என்ஜாய்டு படைப்பற்று அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதை வந்து சோழர்களுக்கு கொடுத்தாங்க. மிலிட்ரி ஹோல்டிங்ஸ், அதாவது ரைட்ஸ், அதாவது அவங்களுக்கு உரிமைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய உரிமைகள்லாம் கொடுத்தாங்க. கண்டோன்மெண்ட்ஸ், ஆர்மி குடியிருப்புகள்லாம் வந்து விச் வேர் எஸ்டாப்ளிஷ்ட் இந்த கேபிட்டல் சிட்டியில் வந்து ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் வந்து இருப்பாங்க. அது படை வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதிகளாக இருந்துகிட்ருக்கும். அவுட் போஸ்ட்ஸ் கான்கோர் த டெரிட்டரி வேர் கால் த நிலைப்படைனா ஸ்டாண்டிங் ஆர்மி அப்படின்னு சொல்லலாம், அந்த ஆர்மி இருக்கும். த கேப்டன் ஆஃப் த ரெஜிமெண்ட் வாஸ் நவுன் அஸ் த நாயகம். கேப்டன் ஆஃப் ரெஜிமெண்டோட தலைவர் வந்து நாயகம் அப்படின்னு சொல்லுவாங்க. த லேட்டர் ஹி அஸ்யூம் த டைட்டில் படை முதலி. அப்புறம் வந்து கொஞ்சம் காலகட்டத்துக்கு அப்புறம் வந்து நாயகம் அப்படிங்கிற பேரை மாற்றிட்டு படை முதலி அப்படிங்கிற பேரை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தது லோக்கல் ஆர்கனைசேஷன். சோழர்களுடைய காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் சோழர்கள் வந்து கிராம நிர்வாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வேரியஸ் லொக்காலிட்டிஸ் குரூப்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆக்டிவ்லி இன் சோலா பீரியட். தீஸ் வேர் பாடிஸ் சச் அஸ் ஊரார், சபையார், நகரத்தார், நாட்டார், இது எல்லாமே வந்து சோழர்களுடைய லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஊரார்னா யார்? வித் த எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் நியூமரஸ் பெசன்ட் செட்டில்மெண்ட்ஸ் கேம் அப் இன் த கண்ட்ரி சைட். அதாவது கிராமப்புறங்களில் அக்ரிகல்ச்சர் வந்து பெருகினதுக்கு அப்புறமா வந்து நிறையாவே வந்து குடியிருப்புகள், செட்டில்மெண்ட்ஸ்லாம் வருது. இது வந்து ஊர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஊருக்கு வந்து லேண்ட் ஹோல்டர்ஸ், நிறையா லேண்ட் வச்சுருப்பார். அவர் வந்து ஸ்போக்ஸ்மேன் இந்த ஊர், அதாவது ஊருக்கு வந்து ஒரு பேசக்கூடிய நபராக இருப்பார். இவர் வந்து டெம்பிள், அந்த ஊரில் இருக்கக்கூடிய டேங்க்ஸ், தண்ணி தொட்டி, அப்புறம் வாட்டர் ஸ்டோர்டு, அதெல்லாம் வந்து சரி பண்ணுறது, அந்த வேலைலாம் பார்ப்பார் ஊர். அண்டு ஒபேயிங் கிங்ஸ் ஆர்டர், மன்னருடைய ஆர்டர்லாம் இது பண்ணுவார். அடுத்ததாக இருக்கிறது வந்து சபையார் இஃப் த ஊர் வாஸ் செட்டில்மெண்ட் ஆஃப் த லேண்ட் லார்ட்ஸ் லார்ஜ்லி கன்சிஸ்டிங் ஆஃப் பெசன்ஸ், வேளாண் வகை அண்ட் பிரம்மதயா வாஸ் அஸ் அ பிராமின் செட்டில்மெண்ட். பிரம்மதயம் அப்படிங்கிறதும் அப்புறம் இதெல்லாமே வந்து பிராமணர்களுடைய குடியிருப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த சபா லுக்டு after the affairs of the settlements including those of the temples at core of Brahmadaya and its assets. It was also responsible for the maintaining the irrigation tanks attached to the temple lands. அதாவது சபையார் அப்படிங்கிறவங்க வந்து பிரம்மதய நிலங்கள் அது எல்லாத்துக்கும் நிர்வாக ரீதியில் அவங்க உதவி பண்ணக்கூடியவங்க. ஓகே, டெம்பிள், பிரம்மதயம், இதுகளுக்கெல்லாம் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுற வேலை அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க, இரிகேஷனு. அப்புறம் வந்து த சபா ஃபங்க்ஷன்ஸ் அஸ் த ஏஜென்ட் ஆஃப் த ஸ்டேட் இன் கேரிங் த அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ஜுடிஷியல் ஃபங்க்ஷன்ஸ். நிர்வாக ரீதியிலான விஷயங்கள்லாம் வந்து இவங்க நடவடிக்கைகள் எடுத்தாங்க. நகரத்தார் அப்படின்னு, நகரம் அப்படிங்கிறது சிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ நகரம் வாஸ் செட்டில்மெண்ட் ட்ரேடர்ஸ், ஸ்கில்டு ஆர்டிஷியன்ஸ், ரொம்பவே ஆர்டிஷியன்ஸ், இவங்க எல்லாருக்குமே வந்து அயன் ஸ்மித்திங், கொல்லர்கள், கோல்ட் ஸ்மித்து, பொற்கொள்ளர்கள், இவங்க எல்லாருக்குமே வந்து செட்டிலான ஊர். இந்த நகரத்தார் வந்து ரெகுலேட்டர் அசோசியேஷன்ஸ் வித் டெம்பிள்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து ஒழுங்குபடுத்தக்கூடியவர்கள். which needed their financial assistance in the reign of Rajaraja I. மாமல்லபுரம் was administered as a body called மாநகரம். மாமல்லபுரத்தை வந்து மாநகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லோக்கல் பாடி, ஒரு உள்ளூர் அமைப்பு மூலமாக வந்து ஆட்சி பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக porcelain, camphor, gloves, sandalwood and cardamom according to Chinese accounts in order to promote trade in land and sea. camphor, gloves, இது எல்லாமே வந்து வாசனை பொருட்கள்லாம் வந்து அதிக அளவில் சோழர்களுடைய காலகட்டத்தில் இங்கேருந்து ஏற்றுமதி ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நாட்டார்னா யாருன்னா, நாடு வாஸ் குரூப்பிங் செர்வரல் ஊர்ஸ், அதாவது பல ஊர்கள் சேர்ந்தது நாடு அப்படின்னு சொல்லலாம். பிரம்மதயா ஃபார்ம் லேண்ட் அரவுண்ட் த இரிகேஷன் சோர்சஸ் such as canal and tanks. Natar literally belongs to the of the Nadu, where the assembly of landholders of the Velanohi villages in Nadu. Natar function as a pillars of the state structure. ஒரு நாட்டுடைய ஸ்ட்ரக்சர், அதாவது அடிப்படையாக இருந்தவங்களே வந்து அந்த நாட்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க தான். they discharged many of the administrative, fiscal and judicial responsibilities of the state.
ஸ்டேட்டுடைய ஃபிஸ்கல், அதாவது பணம், நிதி, அதெல்லாம் வந்து ரொம்பவே கவனிச்சுக்கிட்டவங்க வந்து நாட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தே ஹெல்ட் ஹெரிடரி லேண்ட் ரைட்ஸ், மரபு ரீதியிலான நில உரிமைகளாக வச்சுருக்காங்க. வேர் ரெஸ்பான்சிபிள் டு ரெமிட்டிங் த டேக்ஸ் ஃப்ரம் த ரெஸ்பெக்டிவ் நாடு டு த ஸ்டேட். லேண்ட் ஹோல்டர்ஸ் ஆஃப் த நாடு ஹெல்ட் த ஹானரிஃபிக் டைட்டில் சச் எஸ் ஆசுடையான். ஆசுடையான் அப்படிங்கன்னா பொசஸர் ஆஃப் லேண்ட், நிலம் உடைமையாளர். அரையன், லீடர். அரையன்னா லீடர். அடுத்து வந்து கிழவன், ஹெட்மேன், வில்லேஜுடைய தலைவர், அந்த மாதிரி சொல்ல ஹெட்மேன். அடுத்து தேர் வேர் த ஃபங்க்ஷன் சச் எஸ் நாட்டு கணக்கு அண்டு நாட்டு வியவன் ரெக்கார்டிங் த ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் த நாட்டார். நாட்டாருடைய கணக்கு வழக்கு நடவடிக்கைகளை பற்றி ரெக்கார்ட் பண்ணக்கூடியவங்க நாட்டு கணக்கு அண்டு நாட்டு வியவன் இவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறது எக்கானமியை பொறுத்த வரைக்கும் அக்ரிகல்ச்சர். ஒன் ஆஃப் த மேஜர் டெவலப்மெண்ட்ஸ் இன் திஸ் பீரியட் வாஸ் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர். விவசாயம் வந்து விரிவடைந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம், சோழர்களுடைய காலகட்டம். பீப்புள் செட்டில் த ஃபர்டைல் ரிவர் வேலிஸ், ரொம்ப வளமான நதிக்கரையில் வந்து மக்கள்லாம் செட்டில் ஆகிறாங்க. வேர் நோ ரிவர்ஸ் அண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வேர் மேட் ஃபார் த இரிகேஷன், டிக்கிங் ஆஃப் டேங்க்ஸ். ஆறு அந்த பகுதியில் இல்லாத இடத்துல வந்து கிணறு வெட்டுறது, தண்ணி தொட்டி, நீர்த்தேக்கங்கள்லாம் வந்து கட்டுறாங்க. லேண்ட் ரெவன்யூ சர்வே. ஓகே, டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேண்ட் ரெவன்யூ. லேண்ட் ரெவன்யூ வந்து புறவு வரி திணைக்களம். புறவு வரி திணைக்களம் அப்படிங்கிறது நில வரி முறை அப்படின்னு சொல்கிறது புறவு வரி திணைக்களம். லேண்ட் ரெவன்யூ அண்ட் சர்வே. ஃபார் த பர்பஸ் ஆஃப் அசஸிங் டேக்ஸ், சோலாஸ் அண்டர்டுக் த எக்ஸ்டென்சிவ் லேண்ட் சர்வே. லேண்ட் சர்வே வந்து நில அளவையெல்லாம் எடுக்கிறாங்க. ராஜராஜா 1, குலோத்துங்கா 1 அண்ட் குலோத்துங்கா 3 அப்பாயிண்டட் த பீப்புள் ஃபார் த லேண்ட் சர்வே ஸோ தட் லேண்ட் குட் பி கிளாசிஃபைட் அசஸ்ட் ஃபார் த பர்பஸஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நிலத்தை அளந்துட்டு அது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக லோக்கல் எலெக்ஷன்ஸ் அண்ட் உத்தரமேரு இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். 2 இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் 1919 and 1921. 921. It's not 19, it's 921. Okay, 919 and 921 from Pramadaya. Tax free land gifted Brahmins. பிராமன்ஸ்க்குலாம் வந்து டேக்ஸ் இல்லாத நிலம் கொடுக்குறாங்க. கால்ட உத்தரமேரூர், ஹிஸ்டாரிக்கல் கால்ட உத்தர்மல்லூர் சதுர்வேதி மங்கலம். Give details of the process of electing members to various committees to the administered affairs of Brahmin settlement. பிராமணர்களுடைய இருப்பிடம், அவங்களுடைய செட்டில்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் வில்லேஜ் இஸ் டிவைடட் இன்டு 30 வார்ட்ஸ். 30 வார்டுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. 1 member was to be elected from the each ward. These members would become members of different committees, public work committee, tank committee, garden committee. அதாவது என்ன சொல்லலாம்னா ஏரி வாரியம், தோட்ட வாரியம், அந்த மாதிரி சொல்லக்கூடிய வாரியங்கள் கமிட்டிகளாக பிரிக்கிறாங்க. The prescribed qualifications become the ward member were clearly spelled out. A male above 35, 35க்கு மேலே இருக்கணும் வயசு, 75 வயசுக்கு கீழே இருக்கணும். ஹேவிங் த ஷேர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அண்ட் ஆஃப் ஹிஸ் ஓன், சொந்தமாக வீடு இருக்கணும். ஹிஸ் ஓன் அண்ட் வித் நாலேஜ் ஆஃப் வேதத்தில் அறிவு இருக்கணும். அண்ட் பாஷ்யா வாஸ் கன்சிடர்ட் எலிஜிபிள். வேதம் அந்த மொழியில் சில பயிற்சிகளாக இருந்தால் அவருக்கு வந்து பண்ணலாம். த நேம்ஸ் ஆஃப் குவாலிஃபைட் கேண்டிடேட்டை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவருடைய பேர் எடுத்து குட ஓலை அப்படின்னு சொல்லக்கூடிய குடத்தில் ஓலை பாம் லீஃப் பனை ஓலையில் எழுதிட்டு அந்த குடத்தில் போடுவாங்க. அப்புறம் எல்டஸ்ட் அசம்பிளி எங்கேஜ்டு பாய் டு pull out the slip and would read the name of the person selected. எந்த பேர் இருக்கோ அது உள்ளூர் லோக்கல் எலெக்ஷன்ஸை பற்றி சொல்கிறது வந்து உத்தரமேரூர் கல்வெட்டு அப்படின்னு சொல்லலாம்.